ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில் தான். இன்றைக்கி எத்தனை பேர் வெயிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கில் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற மெசேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு, பேட்டிலும் கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஜுரமாக இருக்குங்க, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் சிக்னஸ், அதனால இப்போ நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டை ஓகே 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 இப்போ இவனை அடிப்போம் போட்டு. என்னடா வாங்கிக்கூடா. ஆயிடுச்சு கைஸ். நமக்கு போய் ஃபஸ்ட் டைம் பிளேயிங் ஃப்ரீ ஃபயர் இருக்கும்போது தெரியல. இப்போ கார்னர், ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கில்ஸு அப்புறம் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ கில்ஸ் 0ல் இருக்குது. நம்ம இந்த சைட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மார்க் இருக்குது தெரியுமா, இந்த மார்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கில்ஸ் 0ல் இருக்குது. அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 50. இப்போ 49 காட்டுச்சு. அதாவது இப்போ 49 காமிக்குது. இப்போ 48, இப்போ 47. சரி, ஃபஸ்ட்டு லூட்டெல்லாம் எடுப்போம். அப்புறம் லூட்டெல்லாம் கன்று இருக்குது. ஓகே, மெடிக்கேட் நிறைய எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டே போட்டு தள்ளிட வேண்டாம். ஓகே 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 ஹெட் ஷாட்டு. போவோம். ஓகே, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கில் எடுத்துருக்கோம். அங்கே கவுண்ட் காமிக்குது. பின்னாடியிலேருந்து எவனோ சொல்கிறான். யாரா அவன் போடா. ஐயோ, இந்த மாதிரி வீணாக சொல்லிட்டுருந்தா புல்லட் தான் வேஸ்ட் ஆகும். இதுவாக போட்டோன்னா ப்ரொடெக்டரு. ஓகே கைஸ், டபுள் கில். ஓகே, மெடிக்கெட் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட ஓகே 11 புல்லட்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது எப்படி உடைக்கிறது? உள்ளே இருக்கான். சொல்கிறான் ஐயோ, போடுறான். ஐயோ, அப்பா 3 கில்ஸ் கைஸ். எவ்வளோ இருக்கான்? ஓகே, நம்ம எல்லாம் விட்டு போயிடும். ஏதாவது பர்ஃபெக்டான லூட் இருக்குன்னா எடுத்துகிட்டு போயிடும். எங்கிட்ட என்ன இருக்குது? ஓகே கைஸ், கொஞ்சம் ஆர்மெல்லாம் தந்திருக்கான். ஓகே, யாரும் இருக்காங்களான்னு பார்ப்போம். கைஸ், இவவே சூட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எனக்கு அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் பற்றி எதுவும் தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். ஒரு விதத்தில் பயமாக தான் பார்த்துட்டேன். எவனோ இருந்தான். சுரா 4 பீப்புளை கில் பண்ணியாச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இதில் இருக்கோம். இப்போ லூட்லாம் கொஞ்சம் எடுத்துப்போம், ஏன்னா யூஸ்ஃபுல் தான் லூட்லாம். இங்கே லூட் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா, லூட் அங்கங்கே இருக்கும். 15 மெம்பர்ஸு இல்லைனா அந்த இதை பொறுத்து ஒரு 15 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த 15 மெம்பர்ஸும் அடித்து நம்ம வின் அடிக்கணும். இப்போ நான் 5 பீப்புள் ஸ்கில் பண்ணிட்டேன். பின்னாடி விடமாட்டேன் நான். எவனுக்கு எவனோ சாப்பிடுறான். இப்போ நம்ம ப்ரொடெக்டர் ஷீல்ட் போட்டுக்கலாம். எவனோ அடியா? இங்கேருந்து அடிக்கிறான். ஓகே ஓகே, நம்ம ஸ்கோப் எடுத்துப்போம். ஐயோ, புல்லட் எடுத்தாதே. யாரா அவன் பின்னாடி தாக்குறது?
டேய் கண்ணில் கடிச்சனா அவள் தான்டா. ஓகே மெடிக்கெட் போடுவோம். ஏன்னா ஐயோ பின்னாடி என்ன சொல்கிறான். மெடிக்கெட் போட்டுப்போம் ஃபஸ்ட்டு. வால் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் போட்டுப்போம். ஐயோ சத்துருவனும் இல்லை அவன் இல்லை. ஃபஸ்ட்டு பொறுமையாக மெடிக்கெட் போடும். போடுறான் மெடிக்கெட்டை. அவனை போட்டு தள்ளுறேன்டா. ஓகே நம்ம இப்போ 6 மெம்பர்ஸ் கில் பண்ணியாச்சே. எனக்கு இதுவே ப்ரௌடாக இருக்கு. எனக்கு ஃப்ரீ ஃபயரே விளையாட தெரியாது. 6 மெம்பர்ஸை கில் பண்ணி ஆஹா போடா அவனு கூடு. சம லூட்டாக வச்சுருக்கலாம். ஹெல்மெட் பார்த்தீங்களா? ஓகே நம்ம இந்த வராது. இந்த லூட் ஆல்சோ எடுத்து வச்சுக்கலாம். நான் மறந்துடுறேன் எடுக்கிறதுக்கு. புல்லட்லாம் தீர்ந்துச்சுன்னா அவள் தான். ஓகே நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். தம்ப்நெயில் போஸ்ட் நல்லாயிருக்கும். தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஜோனல் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிள் இருக்க இடத்துக்கு போகலாம். எங்கேயும் வெஹிக்கிள் இருக்க மாதிரி காட்டுதே. ஐயோ எவ்வளோ போட்டு தள்ளுறான். பின்னாடி இருந்தான். நான் ஓடுறேன். பின்னாடி முன்னாடி இருக்கான். ஓகே போடும் புள்ளியோ. தாய் என்கிட்டேருந்து ஓட முடியாதுடா நீ. அவனை ஃபீல் பண்ணுறான். ரீஃபில் போடுறான். அவனை போட்டு தள்ளுறான். ஓகே நீ எங்கே போனாலும் ஒன்று எதுவும்டா. புல்லட் வேஸ்ட்டாக ஐயோ நம்ம புல்லட் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஓகே இப்போ 9 kills எடுத்துருக்கோம். 21 பேர் இருக்காங்க. ஓகே இப்போ மெடிக்கெட்டு போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா லைக் முக்கியம், ஷேர் முக்கியம், சப்ஸ்கிரைப் முக்கியம் கைஸ். ஓகேங்களா? ஸோ பக்காவான ஒரு இது எடுத்துருக்கோம். முன்னாடி இருந்து சொல்றான். ஆறா நீனே சரியாலோ 10 பேர் கில் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. எப்படின்னே தெரில கைஸ். மெடிக்கெட்டை போட்டுப்போம். என்னடா அப்பப்போ நானும் போடுறேன், குறைச்சி விட்றீங்க. சை ஓகே மெடிக்கெட் எடுத்துப்போம். வேறு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே புல்லட் இருக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 இருக்குது போதும். ஓகே இவ்வளோ இருக்குது. ஓகே ஓடும். அந்த ஒயிட் லைன் இருக்குல்ல லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு மேப் மாதிரி காமிக்கும். அந்த ஒயிட் லைன் கிட்ட ஜோனல் மாதிரி ஒன்று வரும். சேஃப் ஜோனுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த செகண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து 40 செகண்ட்ஸ் இருக்கு. அது 40 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது 1 செகண்ட் ஆனோடனே அந்த ஜோனல் க்ளோஸ் ஆகிடும். அப்படி ஜோனல் மட்டும் க்ளோஸ் ஆச்சுன்னா அவள் தான் ரீஃபில் பண்ணுறான். விட மாட்டேன். இன்னைக்கு கில் ஸ்ட்ரீக் தான் கைஸ், கில் ஸ்ட்ரீக். நான் தான் வின் பண்ண போகிறேன். பாரு டி, நான் தான் வின் பண்ண போகிறேன். எங்கே ஓடினாலும் விடுவேண்டே. ஆஹா சுட மாட்டேங்குது. ஓய் புல்லட் இல்லையா? ஐயோ புல்லட் இல்லை கைஸ். என்ன பண்ணலாம்? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம 11 மெம்பர்ஸை கில் பண்ணியிருக்கோம். ஏதோ பண்ணி ஆகணுமே. ஓகே புல்லட்டு எடுத்துப்போம். ஆஹா ஐயோ என்ன சொல்கிறாங்க? சொல்கிறோம் விடக்கூடாதுடா இன்னைக்கு. ஏய் சொல்கிறா டேய். இரா கொல்லாம விட மாட்டேன். 12 மெம்பர்ஸ் கில்டு. ஓகேவா? இன்னைக்கு கில் ஸ்ட்ரீக்கே நம்ம தான், நம்ம மட்டும்தான். ஆஹா எங்கே சொல்கிறான்? ரெடியாக இருந்துப்போம். எங்கே வந்து சொல்கிறான்? இப்போ நம்ம போவோம். வாடாடி நீ செட்டா எவனாக இருந்தாலும் செட்டடா. ஆஹா ஐயோ ஐயோ இங்கே அவ்வளோதான். நம்ம இனிமேல் இறங்க வேண்டியதான். ஓகே கிட்ட
இருக்கான், நல்லா போட்டு தெரியலாம். ஆனால் அவன் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கான். நம்ம இந்த மெடிக்கிட்ட போட்டு ஓகே ஓகே கொன்னுடும். ஓகேவா? இப்போ 8 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. நான் தான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸை கில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 பேரை கில் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ஐயோ ஃபைனல் போயிட்டு 2 பேர் தான் இருக்கோம். நான் தான் வின் பண்ண போகிறேன். சாரி 2 பேர் இல்லை, 5 பேர் இருக்கோம் ஃபைனல் ஃபைட்டில். ஸோ இது மட்டும் நான் வந்து வின் பண்ண எத்தனை மதிக்கிட்டேன் இருக்கு. ஓகே வேறு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லை வாங்க யூஸ்ஃபுல்லாக அப்படியே ஹெல்த்து எவ்வளோ மடங்கு ஏற்றிக்க முடியுமோ அவ்வளோ மடங்கு ஏற்றிக்கலாம். ஆட்டோ எடுத்து தான் போகிறோம். ஆட்டோக்கார நானும் தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயமான ரேட்டுக்கார. ஓகே என்ன இருக்கு இல்லை. ஓகே எதுக்கு நான் இங்கே அங்கேருந்து இங்கே வந்தேன்? அதுக்கு அங்கேயே போயிருக்காங்க. சா எதுக்குண்ணா? யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஜோனல் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஒயிட் லைன் சர்க்கிளில் இருக்கணும். இல்லைனா ஜோனல் வந்து நம்மளை இது பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இப்போது. தாய் வாங்கடா, எவனா இருந்தாலும் பார்த்துருவேன்டா நானே. தாய் எவ்வளோ இருக்கீங்க? 15 மெம்பர்ஸை கில் பண்ணியிருக்கேன்டா நானே. தாய் வாங்கடா, இன்னும் 2 பேர் தான். நானும் நீயும் இல்லை, இன்னும் 3 பேர் இருக்கோம். நானும் நீ இன்னொருத்தன். வாங்கடா பாப்போம். ஏங்க ஒத்தையில் நினைக்கிறேன்டா. இதில் இருந்தால் மொத்தமாக வாங்கடா. ஆஹா ஐயோ இங்கே பார்த்த மாதிரிக்கே. இல்லை இந்த மேட்ச்சில் தான் கொஞ்சம் வந்து ஃபைனல் மேட்ச்சில் தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். ஆனால் நான் பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களாம் பதுக்கிடுவாங்க. ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி பதுங்கணும்னு ஒரு ஆசை. பதுங்கக்கூடாது. நான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதுங்கி அப்படியே வந்து க்ரௌச் மோடு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? க்ரௌச் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அவங்க சுட்டுருவாங்க. சுட்டு போயினே இருப்பாங்க. எனக்கு எப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். சரி ஆனாலும் இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனல் தான் இருக்கே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். எவனா இருந்தால் போட்டு தள்ளிடுவோம், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், பப்ஜி பெஸ்ட்டாக இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் தான் விளாட்றேன். பப்ஜி இருந்தால் பப்ஜி சொல்லுங்கள், ஃப்ரீ ஃபயர் இருந்தால் ஃப்ரீ ஃபயர் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கைஸ். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சதை நான் போட முடியும். நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை போட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் அது பெரிய மோட்டிவேஷன் எனக்கு. ஓகே சேஃப் ஜோன் இது ஓகே. ஐயோ எவனோ இந்த மாதிரி தான் ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செகண்டாக தான் வந்திருக்கேன். சே அடுத்த தடவை ஃப்ரீ ஃபயர் வருவேன்டா. பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.